எங்களுடைய மனைவிமார்கள் வரச்சல மனைவிமார்களுக்கு கணவனுடைய சகோதரர்கள் மச்சான்மார்கள், அதே போன்று கணவன்மார்களை பொறுத்தவரையில கணவன் மனைவியுடைய சகோதரிகள் மதினிமார்கள். இந்த விஷயத்துல மிச்சம் கவனமா இருக்கோம் நாங்க என்று நபி அவர்கள் இந்த விஷயத்துல இதெல்லாம் நிறைய நாங்க சமூகத்துல கேள்விப்படக்கூடிய பிரச்சனை ஒன்றுதான். நிறைய கணவன் அதாவது ஒரு மனிதர் அதாவது இன்னொரு தன்னுடைய மனைவியுடைய சகோதரியுடன் தவற நடந்து கொள்ளக்கூடிய முறைகள், அல்ல அதே மாதிரி ஒரு மனைவி தன்னுடைய கணவனுடைய சகோதரனுடன் தவற நடக்கக்கூடிய முறைகள், இந்த மாதிரி நிறைய சமூக சீரழிவு நிறைய நான் கேள்விப்படுது அதிகமாக. ஏன்னா பெரும்பாலும் கூட நடக்க வாய்ப்பு கூட என்ன குடும்பத்துள்ளுக்கு யாரும் பெருசா சந்தேகிக்க மாட்டாங்க. நெருங்கி பழகச்சல இன்றைக்கு நாங்க கூடுதல் அந்த மச்சான் மெதினி உறவுன்றது இன்னைக்கு ஒரு சர்வசாதாரண உறவா போயிட்டு, அதாவது நான் என்னுடைய மனைவியோட மாத்திரமல்ல மனைவியுடைய சகோதரர் தாத்த தங்கச்சி மட்டும் சிந்திச்சு சகஜமா பேசக்கூடிய முறை மெய்னிமாரன் சில அடிப்படையில். அது மாதிரி ஒரு பொம்பளை தன்னுடைய கணவருடைய நானத்தம்பிமாரோட பேசுறது சும்மா சர்வசாதாரண பேசக்கூடிய ஒரு முறை எந்த அளவுக்கு சொன்னால் சிலர்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அவங்கள அவங்க மஹரம் அவளை திருமணம் முடிக்க கூடாது. நாங்க ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சிருக்கல அந்த பெண்ணுடைய சகோதரியை ஒரே நேரத்தை திருமணம் முடிக்கிறதுக்கு இரண்டாம் தாரமாக அதை சிலவங்க விளங்கிட்டாங்க. இது உண்மை திருமணம் முடிக்க கூடாது மஹரம் மாதிரி தான் இது முடிச்சு. இந்த மஹரம் முறை அந்த மஹரம் முறை வேற. இங்க நெருங்கி பேச பழகும் அர்த்தம் அல்ல. மாமியோரோட நாங்க நெருங்கி பழகலாம், ஆனா மதினோடங்களுக்கு நெருங்கி பழகத்துக்கு இயலாது. நபி அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க ஈயாக்கும் வத்துகுல் அலன் நிசா, நீங்க பெண்களோட பெண்கள் கூடுதல் இருக்கக்கூடிய இடங்களுக்கு நீங்க உள்ளுக்கு போறது நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். ஆனா கூட பெண்களை கூடிய பேச்சு மகரம் இல்லா பெண்களை கூடிய இடத்துங்களை பேச்சு நீங்க இதெல்லாம் உள்ளுக்கு பேச்சுக்கு நிக்க வேணும். நீங்க கொஞ்சம் அதாவது ஆண்மையோட டீசெண்டா இருந்து கொண்டு தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப ஒரு சஹாபி கேட்கிறாங்க அஃபரைத்தல் ஹமுவா, அதாவது மனைவியுடைய உறவுக்காரர்கள் மனைவி எனக்கு கணவன் மனைவியுடைய உறவு, அதே மாதிரி மனைவிக்கு என்னுடைய சகோதரர்கள் அதான் ஹமுன்னு சொல்லக்கூடிய உறவு. அதை பத்தி நபியோட கேட்கிறாங்க. அதனால மச்சான் மெதினிகளை பத்தி தான் கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அல் ஹமு அல் மௌத்துன்னா, அதாவது இந்த ஹமுன்ற உறவு ஒரு மரணம் என்றாங்க. அதாவது எனக்கு என்னுடைய மனைவி அதாவது திருமணம் முடிச்சிருந்தால் மனைவியுடைய சகோதரிகள் அதே நேரத்தில் திருமணம் முடிக்க முடியாது, ஹராம் தான். ஆனா அதுக்காக வேண்டி என்னுடைய தாயுடைய மஹரம் அல்ல அங்கிக்குது, அவர் ஒரே நேரத்தில் திருமணம் முடிக்க கூடாது. ஆனா என்னுடைய இந்த மனைவியை விவாகரத்தை செய்தால் அவளை திருமணம் முடிக்கலாம். அப்படித்தான் அந்த தற்காலிக அந்த மஹரமியத்தை அங்க இருக்கு, நிரந்தர மஹரமியத்தல்ல. எனவே அவர்களை பத்தி நம்ம எச்சரிக்கை செய்யறாங்க. பெரும்பாலும் பாவங்கள் கூட நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அங்கதான் இருக்கு. யாரும் மனைவியுடைய தாத்தா தங்கச்சோட பேசத்துல யாரும் சந்தேகிக்க மாட்டோம், குடும்பம் தானே முற்றுவாங்களாம். நம்ம ஒரு பொம்பளை தன்னுடைய கணவருடைய நாணத்தினோட பேசத்துல பேச அலட்டிக்கல மாட்டாங்க, மச்சம் தானே முற்றுவாங்க. ஆனா அங்கதான் பெரிய பெரிய ஆபத்துகள் இருக்குன்னு நம்பியை சுட்டி காட்டுறாங்க. அல் ஹமு அல் மௌத்ன்றாங்க. இந்த மாதிரி உறவுகள் மச்சான் மெதினிகள் அவங்க மரணத்தை மாதிரின்றாங்க. சைத்தான் டக்குன்னு வந்துடும் அவடத்துக்கு அவசரமா அவங்க வழி கெடுக்கிறதுக்கு பாவத்துக்கு இழுத்துட்டு கூட லேசர் ஒரு வழி. மக்கள் சந்தேகிக்க மாட்டாங்க, என்ன சொந்தக்காரன் தான் பேசுகிறது, மச்சன் தானே பேசுறான், மைதி தானே பேசுறாங்க அப்படின்னு நபி அவங்க அதைத்தான் அதை மிச்சம் இது பண்ணாங்க. எந்த அளவுக்கு என்றால் ஒரு ஹதீஸ் நபி அவங்க சொன்னாங்க அதாவது அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளக்கூடிய எந்த ஒரு பெண்ணும் அதாவது மஹரமான ஒருத்தர் இல்லாம இன்னொரு ஆணுடன் தனித்திருக்க வேண்டாம் என்றாங்க. மறுபடியும் சொன்னாங்க அல்லாஹ்வை மறுமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த ஒரு பொம்பளையும் மஹரமான உறவு இல்லாம பிரயாணம் செய்ய வேண்டாம் என்றாங்க. ஒரு சஹாபி எழுப்பி கேட்கிற அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய மனைவி ஹஜ்ஜுக்கா புறப்பட்டு போறான், ஆனா என்னுடைய பேர் இந்த இப்ப போகக்கூடிய யுத்தத்துல என்னுடைய பேர் மீக்கு, யுத்தத்துக்கு ஜிஹாதுக்கா போகக்கூடிய லிஸ்ட்ல என் பேர் மீக்கு, என்ன செய்யணும் கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நீங்க மனைவியோட போய் ஹஜ் செய்யுங்க. அதை ஜிஹாதுடைய லிஸ்ட்லயும் கூட அவனோட பேர் எடுத்துட்டு மனைவியோட அனுப்புறாங்க. அவ தனியே போகக்கூடாது, அவற்றில் ஆபத்து இருக்கின்றதுக்காக வேண்டி அந்த மிச்சமே செய்யறாங்க. நபி அவங்க மிச்சமே கவனமா இருந்திருக்கிறாங்க மனைவியுடைய உறவு முறைகள்ல. அந்த விஷயத்த மிச்சமே கவனமா இருந்து கொள்ளணும். அதாவது நாங்க நினைத்திடக்கூடாது அவங்க மனைவி திருமணத்தின் மூலமா ஏற்படக்கூடிய உறவுகளை எல்லோருமே நெருங்கி பழக வேண்டிய உறவுகள் அல்ல. அவர்களுக்கு நாங்கள் சுகம் விசாரிக்கிறது செலவழிக்கிறது இருக்கு, அது வேறு விஷயம். ஆனால் திருமணம் அடிப்படையில் சொந்த மாமி மனைவியுடைய தாயோட பழகமான மனைவியுடைய சகோதரிகள் பழகத்துக்கே எங்களுக்கு அவரோட நாங்கள் தூர வைத்தான் இருக்கணும். நம்பி அவங்க எச்சரிக்கை செய்திருக்கிறாங்க. அவங்க மெதினி மாறன்றதுக்கு மஹரம் அல்ல அவர்கள். இந்த மனைவி இல்லாட்டி அவன் மரணித்தால் அல்லது அவனை விவாகரத்து பண்ணினால் அவன் திருமணம் முடிக்கிறது கேளு. ஆனா அந்த மனைவியை நான் விவாகரத்து பண்ண அவனோட தாயை திருமணம் முடிக்கிறது கேளு. தாய் நிரந்தரமான மாமியார் நிரந்தர மஹரம், இந்த மனைவியுடைய சகோதரி மதினி நிரந்தர மஹரம் அல்ல. அதே மாதிரி மறுதரப்பு என் அன்புக்குரிய சகோதரர் மிச்சமே கவனமாக எமது சமூகத்திலிருந்து நிறைய சிலவங்களுக்கு இவர்கள் மஹரம் மட்டும் தெரியாம இருக்கக்கூடியவங்க கூட இருக்கிறாங்க. எல்லாரும் நினைச்சிருக்கிறாங்க மச்சான் மதினி மஹரமானவர்கள். ஏன்னா ஒரு இடத்துல ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சால் அவருடைய மச்சம் மெதினிமார்கள் அதே அளவுக்கு திருமணம் முடிக்கிறதுக்கே ஒரே டைம்ல எனக்கு மஹரம். அந்த மஹரம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க சாட்சி மாறு பெரியம்மா மாறு உண்மை மாறு அந்த மாதிரி மஹரம் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நபிகள் ஆபத்தில் சொல்லியிருக்கிறார்கள்